வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈரானை பத்திய செய்தி. ஈரான் என்ன செஞ்சிருக்குன்னா, ஈரான் மிகப்பெரிய ஒரு சம்பவமே செஞ்சிருக்கு. என்னன்னா, ஓமன் வளைகுடா பகுதியில ஐக்கிய அரபுக்கு சொந்தமான ஒரு கப்பல் போய்க்கிட்டு இருந்திருக்கு. அந்த கப்பல தாக்கியதாக தகவல் வருது. இ இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 3 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. மற்றொரு தாக்குதல் ஐக்கிய அரபு நாட்டுக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் புஜாரா அப்படிங்கிறது. அத ஈரான் ட்ரோன் மூலியமா தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்காங்க. இதனால அந்த பகுதியிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம, அங்கு வேலை செய்த இந்தியர்கள் 3 பேர் காயமடைந்ததாக தகவல் வந்திருக்கு. அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் மருத்துவ உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. அவர்கள் சீக்கிரமா குணமடையணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். வளைகுடா நாடுகளுக்கு ஹார்மூஸ் நீரிணையை தவிர்த்து மற்றொரு பகுதி மூலியமா எண்ணெய் ஏற்றுமதி செய்யணும்னா இந்த ஓமன் பகுதி தான். இந்த துறைமுகத்தை ஈரான் தாக்குதல் நடத்தியதால் ஏற்றுமதி செய்ய முடியாமல் அந்த நாடுகளை தவிச்சிட்டு வராங்க. ஈரானோட இன்னொரு சம்பவம் என்னென்னா, அமெரிக்காவின் போர்க்கப்பலை ஈரான் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வந்திருக்கு. இந்த சம்பவம் குறித்து அமெரிக்காவிடம் கேட்டதற்கு எந்த ஒரு போர்க்கப்பலும் அமெரிக்க கப்பலும் தாக்கப்படவில்லைன்னு சொல்லி அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் தாக்குதலை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா. இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா நம்ம சேனலான RS கரெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் நம்ம அனுப்புகிற எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.